ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பிக் பாஸ் லைவ் அப்டேட் தாங்க பார்க்க வரோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ண மக்களே. நம்மளோட ஸ்மால் யூடியூபர் ஓகேங்களா. ஸோ இப்போ நடந்து முடிந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியோட கான்செப்ட்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இது முடிஞ்சவொன்னா பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா ஒரு நபராக ஓகேங்களா, யாரெல்லாம் எவ்வளோ பாட்டிலெல்லாம் இது வின் பண்ணியிருக்கீங்களோ ஒரு இடத்துல உள்ளே கூப்பிட்றாரு. அதுக்கு முதல்ல நம்ம சுபிக்ஷா தான் உள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே கூப்பிட்டு நீங்கள் எத்தனை பாட்டில் பண்ணீங்க, எத்தனை பாட்டில் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, எத்தனை பாட்டில் கையில் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் சொன்னேன், பிக் பாஸ் நான் இதெல்லாம் பண்ணேன், இதில் பண்ணேன், நல்லா பண்ணேன், பட் கலர்லாம் இதாக இருக்குன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக என் கையில் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பெட்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தாங்கன்னா பிக் பாஸில் வரலாற்றில் முதன்முறையாக நம்ம ஹவுஸ்மேட்ஸ் தவிர ஒரு புது நபரை பார்த்துருக்கோம். ஸோ ஒரு நபர் அவரோட சிஓவோ இது சொல்லியிருந்தார். அவர் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காரு, பணப்பெட்டின்னு சொல்லுவாங்களா. பணப்பெட்டி லாஸ்ட் சீசனில் வச்சாங்களே, முத்து சௌந்தர்யாலாம் ஓடி ஒரு பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்களா, அந்த பணப்பெட்டி ஒரு நபர் எடுத்துன்னு கொடுத்தாரு ஓகேங்களா. அந்த நபரை பார்த்தோன்னே சுபிக்ஷா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க யாருமே புதுசாக பார்க்கலல்ல, அந்த மாதிரி அவங்கள பார்த்து ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த பணப்பெட்டி கொடுத்தாங்க. சுபிக்ஷா ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்களை ஓப்பன் பண்ண தெரியல. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் பண்ண சொல்லி பிக் பாஸ் அவரை அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டினார். ஓப்பன் பண்ணி காட்டினதுக்கப்புறம் அந்த உள்ளே ஒரு கோல்டு காயின் மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா. அந்த கோல்டு காயினை பிக் பாஸ் கேட்டார், இந்த கோல்டு காயின் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, ஒரு பாட்டில் இருந்தால் ஒரு கோல்டு காயின் ஓகேங்களா. ஸோ நீங்கள் 10 பாட்டில் 10 கோல்டு காயின் வரும் போல இருக்கேன். நீங்கள் ஒரு கோல்டு காயின் தான் வின் பண்ணியிருக்கீங்க. இந்த கோல்டு காயினை வெளியில் இருக்கிற உங்கள் நபர்ஸ், அவங்க லேபர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறீங்களா, இல்லை முதலாளியே நீங்கள் இருக்கீங்களா, ஸோ நீங்களே வச்சுக்கலான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. பிக் பாஸ் கேம் முடிஞ்ச பிறகு கொடுக்கணுமா எப்படி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னாங்கம்மா. நீ கேம் முடிஞ்ச பிறலாம் யோசிச்செல்லாம் சொல்லாத, எதுவாக இருந்தாலும் இப்போயே கன்ஃபார்ம் பண்ணு, இந்த இடத்துல முடிவு சொல்லுன்னு சொன்னாங்கன்னா அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்லை பிக் பாஸ் நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ வச்சுக்கிறேன்னு சொன்னோன்னே என்ன யோசிச்சாருன்னா பிக் பாஸ் தெரில, வெளியில் போனால் யாருன்னா கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம உண்டியெல்லாம் போடலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸ்லேயே அதை போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை போட்டுட்டு நீ கிளம்பி போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்டாக சபரி வந்தார். சபரியும் இதான் கேட்டிருந்தார். சபரி நீங்கள் எவ்வளோ வின் பண்ணீங்க என்னன்னு கேட்டது. சபரி நான் 9 சம்திங் எவ்வளோ பண்ணேன், அதில் ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் அவங்க குவாலிட்டி செக்கிங் டீம் ஓகே பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சொன்னதுக்கு சரி ஓகே, இப்போ உங்களுக்கு எங்கள் சிஇஓ ஒருத்தர் வர்றாரு, அவர் உங்களுக்கு ஒரு பணப்பேட்டி தருவார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் வந்தார். இந்த வாட்டி ஓப்பன் பண்ணியே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு மக்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உள்ளே கண்டஸ்ட் அதனால் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த கோல்டு காயினே வந்துச்சு. அந்த கோல்டு காயின் வந்த பிறகு அவர்கிட்ட அதே கொஸ்டின் தான் கேட்டார், இதை நீங்கள் வச்சுக்கிறீங்களா இல்லை உள்ள வெளியில் இருக்க லேபருக்கு தரீங்களா கேட்டதுக்கு சபரி என்ன சொன்னார்னா சிம்பிளாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போனா அங்கே இருக்கிற பாக்ஸில் போட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் சபரி ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தார் நினைக்கிறேன், என்ன டவுட் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மூணாவது ரம்யா வந்திருக்காங்க. ஸோ ரம்யா வந்த பிறகு ரம்யா கிட்டே இதே கேள்வி தான் கேட்டாங்க. கேட்டதுக்கு ரம்யா என்ன சொன்னாங்கன்னா, நான் 2 வின் பண்ணியிருக்கேன், 2 வின் பண்ணோன்னா மறுபடியும் பாக்ஸ் கொடுத்தாங்க. அந்த பாக்ஸில் 2 இருந்துச்சு. ஸோ ரம்யாவுமே நான் ஸ்டோரேஜ் பாக்ஸில் உள்ள பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, உண்டியல் பாக்ஸு, அதில் நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.